Student, example 2.34, solve the equation z2 plus 8i equal to 0 where z belongs to C. Okay, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் z வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். C னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே சால்வ் பண்ண எத்தனை ரூட் நமக்கு 3 ரூட்ஸ் வரைக்கும் ஃபிஃப்த் ரூட். ஓகே, 8 plus 8 equal 0னா z கியூப் மட்டும் இருக்கட்டும், ப்ளஸ் 8 இன்செப்ட்னா மைனஸ் 8i. இப்போ நெக்ஸ்ட் z equal to minus 8i whole power 1/3. அந்த 1/3 8க்கு இன்டிஜரா யூஸ் பண்ணுங்க, மைனஸ் ஐ இன்டிஜரா யூஸ் பண்ணுங்க. ஓகே, அப்போ 8 ஹோல் 1/3 மைனஸ் ஐ ஹோல் பவர் 1/3, 8 1/3. இப்போ மைனஸ் ஐக்கு போலார் ஃபார்ம் டைரக்ட் போலார் ஃபார்ம் தெரியும், காஸ் மைனஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை பை 2 ஹோல் பவர் 1/3. நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 8 எப்படி 2/3 சொன்னா 8 ஹோல் பவர் 1/3. ஓகே, நெக்ஸ்ட் காஸ் இப்போ டி போலார் ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் யூஸ் பண்ணணும், 2k பை ஆட் பண்ணணும், இந்த வேல்யூ கூட 2k பை ஆட் பண்ணணும். அப்போ 2k பை மைனஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் 2k பை மைனஸ் பை பை 2 1/3. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இப்போ எல்சிஎம் எடுத்துங்க, 4k பை இதெல்லாம் எதுனா 4k பை டிவைடில் 1 பை டிவைட் பை 2 ப்ளஸ் ஐ சைன் 4k பை மைனஸ் பை 2 ஹோல் பவர் 1/3. ஓகே, இந்த 3 வரும் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைன் 2 மட்டும் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 2 டைம்ஸ் நெக்ஸ்ட் என்ன வரும், அப்ளே டிமார்க் தியரம் ஃபாலோ பண்ணோம். இந்த 1/3 வரும் அங்கே மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போனா வரும் 1/3 வரும் 1/3 into 2 6, 1/3 into 6 கீழே மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் வரும் 6, 1/6. இப்போ நெக்ஸ்ட் என்ன, இது ஃபுல்லாக வரும் பை காமன் எடுக்கலாமா, அப்போ பை வெளியே எடுத்துருங்க, 6 வெளியே எடுத்துருங்க, அப்போ ரிமைன் 4k எங்கே இருக்கும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறது 4k பை இது மைனஸ் பை 6 கரெக்டாக இருக்கும். ஓகே, அதேமாதிரி நான் பை 6 காமன் எடுத்துட்டா 4k இருக்கும் மைனஸ் 1. லாஸ்ட் என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கே வேல்யூ 0 1 2, ஏன்னா 3 வரைக்கும் இருக்குது, 2ஓட ஃபினிஷ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கேக்கு 0 யூஸ் பண்ணுங்க, இந்த வேல்யூ பண்ணி கேக்கு 0 யூஸ் பண்ணால் இது ஃபுல்லாக 0 ஆகிடும், இந்தமாதிரி நமக்கு இது 0 ஆகிடும். மைனஸ் பை 6 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் பை 6, காஸ் மைனஸ் தீட்டா என்ன இருக்கும் ப்ளஸ் காஸ் தீட்டா, நெக்ஸ்ட்டு சைன் மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அது மைனஸ் முன்னாடி போட்டோம். அப்போ 5/6 அப்புறம் காசில் வரும் √3/2 வரும், இந்த மைனஸ் டைம்ஸு சைனில் எப்போ வரும் 1/2 வரும், இந்த ஐ டைம்ஸ் அப்படியே இருக்குது. ஓகே, அப்போ இந்த எல்சிஎம் எடுத்துங்க, 2 சேமாக இருந்தால் √3 மைனஸ் ஐ டிவைட் பை 2, 2னா நமக்கு கேன்சல் பண்ணிட்டா √3 மைனஸ் ஐ. ஃபஸ்ட்டு கேக்கு 0 யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கேக்கு வந்து 1 யூஸ் பண்ணால் இஸ் = 2 இன்ட்டு 1 யூஸ் பண்ணால் நமக்கு 1 4 மைனஸ் 1 வரும் 3, அப்போ 3/6 ப்ளஸ் ஐ சைன் 3/6, 3 கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸு, 3 இருக்காங்கன்னா 2 டைம்ஸு. ஓகே, இப்போ காஸ் பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை 2, காஸ் பை 2 வேல்யூ 0 தெரியும், சைன் 90 டிகிரி ஐ தெரியும். இப்போ 1 இன்ட் ஐ. ஓகே, அப்போ 12 மல்டிப்ளை பண்ணால் 2i தான். ஓகே, கே = 2. நெக்ஸ்ட்டு கேக்கு 2 யூஸ் பண்ணுறீங்க, கேக்கு 2 யூஸ் பண்ணால் நமக்கு 2 போனால் 8, 8ல் 1 போச்சுன்னா 7, அப்போ 7/6 ப்ளஸ் ஐ சைன் 7/6. ஓகே, இப்போ 7/6 எப்படி ஃபார்ம் பண்ணலாம், 5 ப்ளஸ் 5/6 செய்யலாம், எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்க, 6/5 + 5 டிவைட் பை 6 7/6, இந்த டைம்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு காஸ் 180 ப்ளஸ் தீட்டா எத்தனை குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் நமக்கு டேனும் ரெசிபிள் காட்டு மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைன்லாம் நெகட்டிவ். இப்போ காசு இருக்குது 180 வந்து காஸ் தான் வரும், அப்போ 270 90 மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகும். இப்போ காஸ் ஆனால் எத்தனை 180 ப்ளஸ் தீட்டா எத்தனை குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் டேன் மட்டும் தான் பாசிட்டிவ், காட்டு மட்டும் தான் பாசிட்டிவ். இப்போ காசு வந்தால் நெகட்டிவ் போட்டோம், உங்கள் சைன் வந்தது நெகட்டிவ் போட்டோம். காசு எடுத்துனா √3/2, 6னா 1/2. இப்போ சேமாக இருந்தால் -3 மைனஸ் ஐ, 2 கேன்சல் போய்ட்டு தான் -√3 மைனஸ் ஐ. therefore the value of z √3 minus i ஒரு ஃபேக்டர், 2i ஒரு ஃபேக்டர், -√3 minus i another factor. ஓகே, அப்போ 3 ரூட் நமக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, சால்வ்னு கேட்டால். ஓகே.